ஜேஎஸ்எஸ் ஸ்பெஷலில் இன்றைக்கி டிவி லைனில் உள்ள ப்ராப்ளத்துக்கு என்ன சொல்யூஷன் சொன்னாங்கன்ட்டு தான் பார்க்க போகிறோம். 43 இன்ச்சு டிவி வாங்கி 2 வருஷம் கூட இன்னும் முடியலை. வாரண்டி 2 வருஷம்னு சொல்லி தந்தாங்க. 2 வருஷம் முடியக்கிடையில் ஒவ்வொரு லைனாக வர தொடங்கிச்சு. ஒரு லைனு 2 நாளையில் இன்னும் 2 லைனு, அடுத்து கூட ஒரு லைனு அப்படின்ட்டு ஒரு 4-5 நாளையில் 5-6 லைன் வந்துட்டு. ஹையர் கம்பெனி டிவி தான் வாங்கியிருந்தோம். இனி ப்ராப்ளத்தை வந்து டிவி எடுத்த கடையிலே சொன்னோம். அவங்க வந்து மெக்கானிக் அனுப்பி விட்றோன்னு சொன்னாங்க. ஹையர் கம்பெனியிலேருந்து தான். மெக்கானிக்கு ஃபோன் நம்பரும் தந்தாங்க. அவங்கள கூப்பிட்டதுக்கு நாளைக்கு வரேன், நாளை கழிச்சு வரேன், சாயங்காலம் வரேன், மதியம் வரேன்னு சொல்லி ஒரு 4 நாளாக வரவே இல்லை. அப்புறம் தான் வந்தாங்க. வந்து டிவி எல்லாம் கலத்தி எல்லாம் செக் பண்ணி லைட்டெல்லாம் எரியுதா என்ன ப்ராப்ளம்ன்ட்டு பார்த்தாங்க. உள்ளே எந்த ப்ராப்ளமே கிடையாது. அந்த பேனலில் தான் லைன் இருந்துச்சு. வாரண்டி முடியாததுனால அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கு, இந்த பேனலில் தான் மிஸ்டேக்கு, உள்ள போர்டில் எந்த ப்ராப்ளமும் இல்லை, அதனால உங்களுக்கு அந்த மீதி அந்த போர்டை வச்சுட்டு மீதி எல்லாமே சேஞ்ச் பண்ணி தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஹையர் கம்பெனி பார்வதிபுரத்தில் அந்த பாலம் தாண்டினால இறக்கத்தில் இருக்குது. அங்கே கொண்டு போய் கொடுத்தோம். அது வந்து ரிப்பேர் பண்ணி தரதுக்கு வந்து 1 வாரம் ஆகும். அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணுவோன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 1 வாரம் ஆன உடனே ஃபோன் அடித்தாங்க. போய் வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்து போட்டு பார்த்துருந்து அந்த லெட்டர்ஸ் எல்லாம் வந்து பின்னால் ஷேடிங் அந்த லைனாட் அப்படி தெரிஞ்சுது. கூப்பிட்டு பார்த்தோம். இன்னைக்கு வரோம் நாளைக்கு வரோன்னு சொல்லி அதுவும் பின்னால் தள்ளி போயிட்டே இருந்தது. அதான் நினச்சோம், இனி இது எவ்வளோ நாள் ஓடுதோ அது வரைக்கும் ஓடட்டும், அப்புறம் வேறு டிவி எடுத்துக்கலாம்னு நினச்சோம். நல்லாக்கி வந்துட்டு 1 வருஷம் வாரண்டி 6500, 2 வருஷம் வாரண்டி 8000 சில்லறைன்னு சொன்னாங்க. நம்ம இப்படி வருஷந்தோறும் 6000, 7000, 8000 கொடுக்குறதுக்கு ஒரு புது டிவி எடுத்துகிட்டு போகலான்ட்டு ஒரு எண்ணம் வந்துச்சு. சர்வீஸ் சார்ஜு 850 ரூபா கொடுத்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.